தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட் பேட் அக்லி படத்தில் தொடர்ந்து பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக இளையராஜா நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குட் பேட் அக்லி படத்தில் தொடர்ந்து பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக இளையராஜா நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் நடிகர் அஜித் தயாரிப்பில் குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியாகியிருந்தது. இந்த திரைப்படத்தில் இளமை இதோ இதோ உள்ளிட்ட 3 பாடல்கள் தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியுள்ளதால் தனக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் அந்த பாடல்களை பயன்படுத்த ஒரு இடைக்கால தடையும் விதித்து உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த இடைக்கால உத்தரவை மீறி தற்போது இளையராஜா பாடல்களை சம்பந்தப்பட்ட படத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வதை தவிர வேறு வழியில் என்று தெரிவித்து தற்போது இளையராஜா தரப்பில் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பு அந்த பட நிறுவனத்திற்கு தற்போது இந்த வக்கீல் நோட்டீஸும் தற்போது புதிதாக அனுப்பப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.